வேலை ஆப் படித்து முடிச்சுட்டு நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை வேணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபரா நீங்கள்? நம்மளுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரியே நம்ம எதிர்பார்க்குற ஒரு வேலை, எதிர்பார்க்குற சம்பளத்தோட எதிர்பார்க்குற இடத்துல கிடைச்சது அப்படின்னா அதை விட வேற என்ன வேணும் நமக்கு? கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கக்கூடிய இந்த வேலை ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அவங்க கேட்குற ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் ஃப்ரீயாக ரிஜிஸ்டரும் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு கூடுதல் கட்டணமே கிடையாது. அவங்களுடைய அந்த ஆப்புடைய லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். நம்மளுடைய ஏரியாலேயே நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்குற வேலைகள் நூற்றுக்கணக்காக அவைலபிளாக இருக்கும்போது இன்னும் எதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும்? வேலை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப் ஸ்டைலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. பத்திரிகைகளின் பாராட்டு மழையில் நெஞ்சை பதற வைக்கும் கிளைமாக்ஸ் காட்சியுடன் பீப்பிள் மீடியா ஃபேக்டரி தயாரிப்பில் வெளிவரும் சாலா ஆகஸ்ட் 23 முதல் உலகமெங்கும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் சூரியவுடைய நடிப்பில் ஒரு தமிழ் படமாக இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற கொட்டுக்காளி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் கதையின் நாயகனாக நம்ம சூரி வர்றாப்பில், படத்துடைய கதாநாயகியாக ஆனாபென் பண்ணியிருக்காங்க. நம்ம கதாநாயகன் நம்ம கதாநாயகியை தான் கட்டணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் கதாநாயகி வேறு சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கடுப்பையும் சம்பாதிக்கிறாங்க. இதில் அந்த குடும்பமே அவங்க மேலே மிகப்பெரிய காண்டாகி போய், என் பிள்ளை நல்லா தான் இருந்துச்சு, ஏதோ மாயமந்திரம் பண்ணி தான் கடைசியாக என் பொண்ணை இப்படி வசியப்படுத்திட்டான், முதல்ல இந்த வசியத்தை நம்ம எடுக்கணும், நீ முதல்ல ஆட்டோவில் ஏறு அப்படின்னு சொல்லி ஆனாபென்னை தூக்கி ஆட்டோவில் உட்கார வச்சு கூட ஒரு 5-6 பேர் சேர்ந்து அந்த ஆட்டோவில் அங்கேருந்து கிளம்பி இந்த பில்லி சூனிய மாதிரி வைக்கப்பட்ட அந்த விஷயத்தை எடுத்து விட்டுருவான் அப்படின்னு ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க ஆழ்ந்த வேலை சந்தித்த சம்பவங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். அதே மாதிரி மொத்த விமர்சனத்தையும் பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு போகலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை தெளிவாக எடுத்துக்கோங்க. இந்த படம் கூழாங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை இயக்குன PS வினோத் ராஜுடைய அடுத்த படம். அவருடைய மேக்கிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூழாங்கல் படத்தை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். கிட்டத்தட்ட அதே மாதிரி இன்னொரு சம்பவம் தான் இந்த கொட்டுக்காளி. இந்த படம் 74வது பெர்லின் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணப்பட்டதுனாலேயே இந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் ஒன்று கிரியேட் ஆச்சு. இல்லைங்க, ஏதோ இந்த படத்தில் இருக்குதுங்க, பெரிய சம்பவத்தை ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு உண்டாகத்தான் செஞ்சது. இந்த படத்துலையே நான் கட்டினா அவனை தான் கட்டுவேன், வேறு எந்த விஷயமே எந்த பக்கமே என்னுடைய மைண்டு டைவர்ட்டே ஆகாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பிடிவாதமாக அடமட்டாகவே தன்னுடைய முகத்தை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி மொத்த படத்துலையும் ஒரே ஒரு வசனம் பேசக்கூடிய ஆனாபென்னுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஒன்று இவ்வளோ நாள் நம்பிட்டு உட்காந்துருந்ததுக்கு கடைசியில் என்னை வச்சு செஞ்சு விட்டேல அப்படிங்கிற அந்த கடுப்பு, அந்த ஆதங்கம், அந்த கோபம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் முகத்திலேயே நிறுத்தி வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட காட்சியில் சும்மா இறங்கி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பர்ஸ்ட் அவுட் ஆகி அடி உரிக்கிற அந்த சீனில் சூரியவுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும்னு சொல்லி இந்த 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஹைலைட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஈவன் சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் நடித்த எல்லாருமே அட்டகாசமாக அவங்கவுங்க என்ன தேவையோ அதை ரொம்ப நேர்த்தியாக நீட்டாகவே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த படம் நெடுகளும் இவங்க மேற்கொள்கிற இந்த ஜேர்னியில் அங்கங்கே நின்றுக்கிற அந்த ஆட்டோ, அதை ஒரு கதாபாத்திரமாகவே சித்தரிச்சிருக்காங்க. அந்த ஆட்டோவாகட்டும், சுடுகாட்டில் தனியாக எரிஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு புணமாகட்டும், ஆந்த வேலை ஒரு பொண்ணுக்கு சடங்கு ஒன்று சுற்றுவாங்க அந்த காட்சி ஆகட்டும், இதெல்லாம் தாண்டி நடு ரோட்டை மறைச்சிக்கிட்டு நிற்கக்கூடிய அந்த காளையை உள்ளே வச்ச அந்த காட்சி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்த பல விஷயங்களை அப்படி போகிற போக்கிலேயே சொல்லியிருக்காங்க. இது வாழ்வியல் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறத விட இதுக்குள்ளேயே சாதி, கலாச்சாரம், பாரம்பரியம், ஆணாதிக்கம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களையும் சேர்த்தே பேசிட்டு போயிருக்காங்க போகிற போக்கிலேயே. இந்த படத்தில் சூரி பர்ஸ்ட் அவுட் ஆகக்கூடிய அந்த ஒரு சீன் இருக்குது பாருங்கள், அது ஸ்டேஜிங்கு, மேக்கிங்கு, பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி எந்த ஒரு ஆஸ்பெக்டில் எடுத்தாலும் அட்டகாசமாக கன்சீவ் பண்ணப்பட்ட ஒரு காட்சி. மிரட்டி விட்டுருப்பாங்க அப்படி ஒரு சீனை. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கதாபாத்திரம், போங்கடா இதெல்லாம் ஒரு குடும்பம், இவங்க கூட வந்தோம் பாரு, இவங்க போட்ட சண்டையில் என் கழுத்தில் இருக்க மாலையை ஏற்று விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு சீரியஸான ஒரு காட்சிக்கு அப்புறம் இந்த அளவுக்கு பயங்கர காமெடியாக கன்வெர்ட் பண்ணப்பட்ட ஒரு காட்சியும் இருக்குது. அது போய் குளத்தில் முகத்தை கழுவிட்டு பயங்கரமாக கடுப்பில் திருப்பி ஏறி போகும் மேலே இந்த ட்ராவலில் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களை ரொம்ப வித்தியாசமாகவே ரொம்ப ஆர்கானிக்காக இந்த டீமு ஒரு பக்கம் பண்ணியிருக்கு. டெக்னிக்கலி இந்த படம் டெஃபினட்டாக ஒரு சவுண்டான இல்லை ஒரு ஓகே படம் நிச்சயமாக நீங்கள் சொல்லலாம். குறிப்பாக இந்த சவுண்டான அப்படிங்கும்போது நீங்கள் சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டை தான் சொல்லணும். ஏன்னா அந்த சடங்கு வீட்டில்
அந்த மைக் செட்டில் பாடக்கூடிய ஒரே ஒரு பாட்டை தவிர இந்த படத்தில் மியூசிக் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இருக்க காட்சிகளை ஆர்கானிக்காக நமக்கு கொண்டு வரணும், நமக்கு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டு பயங்கர டீட்டெயிலிங்கான ஒர்க்கு, பெரிய எஃபர்ட்டை போட்டிருக்கு. அதுவும் ரொம்ப நேர்த்தியாகவே இருக்குது படமாக பார்க்கும்போது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு குடும்பம் மேற்கொள்கிற ஒரு பிரயாணம், அந்த ஆழ்ந்த வேளை இவங்க அடுத்தடுத்து இவங்களுக்கு அரங்கேறுற சம்பவங்கள், அதனால் கிரியேட் ஆகக்கூடிய பிரச்சனைகள், ஏன் இந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒரு தருணத்தில் கிரியேட் ஆகக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து இன்டெலெக்சுவல்ஸ் மட்டுமே நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ் உள்ளே இருக்குதுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு புரிஞ்சு மட்டும்தான் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் புரியும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு படத்தை அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலேயோ என்னவோ இந்த படம் கமர்ஷியல் படங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு முதல்ல பிடிக்குங்கிறதெல்லாம் பின்னாடி புரியும் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் பட்டது. அவங்கள கவர்ற அளவுக்கு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் எந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயமே இந்த படத்தில் சுத்தமாகவே இல்லை. அதுலேயும் படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப்லலாம், செகண்ட் ஹாஃபாவது பரவாயில்ல, ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு ஆட்டோவில் கதாநாயகியை ஏறி உட்கார வச்சு கூட ஒரு 5 பேர் உட்காந்து ஆட்டோவை எடுத்தாங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்காக கேமராவை அப்படியே வச்சு விட்டாங்க. இவங்க எல்லாம் ஒன்று என்னத்தை வேடிக்கை பார்க்குறாங்க, ஒருத்தர் மூஞ்சியை ஒருத்தர் எதுக்காக பார்க்குறாங்க அப்படிங்கிறத மட்டுமே ஒரு 40-45 நிமிஷம் நம்ம பார்த்துட்டே வர வேண்டியது இருக்குது. அதுவே ஒரு கட்டத்தில் ஒரு பக்கம் ஒரு ஆர்ட் ஃபார்மில் ரொம்ப ஆர்கானிக்காக தெரிஞ்சால் கூட இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு பெரிய சலிப்பை உண்டாக்கத்தான் செய்யுது. அதையும் மறுக்கிறதுக்கு இல்லை. ஒரு சில படங்களுக்கு கிளைமேக்ஸுக்கு போகும்போது இந்த மாதிரி கிளைமேக்ஸ் வச்சா ஆடியன்ஸுக்கு பெரிய இம்பாக்ட் கிடைக்கணுமோ, இல்லை ஒரு வேளைக்கு இப்படி வச்சா பெரிய இம்பாக்ட் கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஒரு கிரியேட்டருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனாலேயே இதில் ஒரு சூப்பரான மேட்ரு என்ன ஒன்று பண்ணி விட்ருவாங்க அப்படின்னா, நம்ம எதுக்கு கன்க்ளூஷனை விடணும், தேவையே இல்லை, ஒரு ஓப்பன் எண்டிங்கை வச்சு விட்ருவோம், ஆளுக்கு என்ன புரிஞ்சிச்சோ அதுதான் இயக்குனர் சொல்ல வந்தார் அப்படின்னு அவங்களே எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் எண்டட் கிளைமேக்ஸை தான் இந்த படத்துக்கு இவங்க வச்சுருக்காங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த படத்தை நான் ப்ரெஷ் ஷோவில் பார்த்தேன். படம் பார்த்து முடிச்சுட்டு இந்த கதையில் கடைசியாக கிளைமேக்ஸில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு நான் ஒரு 5 பேர்கிட்ட கேட்டால் 5 பேருமே ஆளுக்கு ஒரு கிளைமேக்ஸ் சொல்கிறாங்க. இது எப்படி இருக்கு? இதுதான் ரொம்ப திறமையான வேலைங்கிறது. அதாவது எங்களுக்கே ஒரு கிளைமேக்ஸ் எப்படி ப்ராப்பராக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு புரிஞ்சது தான் நாங்கள் வச்ச கிளைமேக்ஸு அப்படின்னு ஆடியன்ஸே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸை இந்த டீம் விட்டுருக்கு. எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் 5 பேருக்கு 5 கிளைமேக்ஸ் வந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமாப்பா, உண்மையாக நீங்கள் பண்ணின இந்த கதைக்கு நீங்கள் முடிவாக என்ன விடணும்னு நினச்சிங்க அப்படிங்கிறதே நமக்கு புரியல. அந்த மாதிரி ஒரு சம்பவமாக இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் எனக்கு பட்டுச்சு. ஆளாளுக்கு அவன் கருத்தை முன்னாடி வச்சதுனாலையோ என்னவோ நமக்கு தெரியல. இது எல்லாமே போக ஒரு கதாபாத்திரம், ஆட்டோவில் உட்காந்துருக்க ஒரு கதாபாத்திரம் வெளியே பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஆத்தங்கரை ஓரமாக அப்படி நடந்து போய் பின்னாடி திரும்பி சிரிக்கிற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று இருக்குது. அது யாருன்னு ரிவீல் பண்ணல. ஆனால் அந்த கதாபாத்திரம் அந்த ஷாட்டை இவங்க கன்சீவ் பண்ண அந்த விஷயமாகட்டும், ஆனாபென்னும் அவங்களுடைய அம்மாவும் காட்டுக்குள்ளே இறங்கி போயிட்டு திருப்பி ஆனாபென் வரமாட்டாங்க, அவங்க அம்மா மட்டும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு திருப்பி வருவாங்க. அந்த அம்மா எதுக்காக அழுதுகிட்டு வந்துச்சு, அப்படி என்ன அம்மாவும் பொண்ணும் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எங்கேயுமே இவங்க கிளியராக கிளாரிஃபை பண்ணலை, கன்வின்சிங்காக போர்ட்ரே பண்ணலை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில சமாச்சாரங்கள் நமக்கு படுது. அதெல்லாம் இன்னமும் ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப கிளியராக ஏதாவது கன்வின்சிங்காக போர்ட்ரே பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் எனக்கு வந்தது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்டெலெக்சுவல்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பல ஹிடன் லேயரோட கண்டுபிடிச்சி இவ்வளோ விஷயங்கள் உள்ளே சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் தோண்டி தோண்டி பார்க்குற மாதிரி ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்ட் தான் இந்த படம். மற்றபடி ஒரு ஜனரஞ்சகமான கமர்ஷியல் படங்கள்லாம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுங்க அப்படிங்கிற ரசிகர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த கொட்டுக்காளி உங்களுக்கு ஒரு குரட்டை காளி, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அடல் கன்னடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக பெருசாக எதுவும் போர்ட்ரே பண்ணிடலை. இருந்தாலுமே இந்த படம் மெச்சூர்ட் அடல்ட்ஸுக்கு மட்டும்தான். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தமே கிடையாது, அவங்களுக்கு இந்த கதைக்கெல்லாம் தேவையும் இல்லை. இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப். இதெல்லாம் கூட எனக்கு பயம் இல்லைப்பா. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என் தலைவன் எவ்வளவு ஹிடன் டீட்டெயில்ஸை விட்டுருக்கேன், உனக்கு புரிஞ்சா இல்லையா அப்படின்னு இந்த படத்தை டைரக்டருக்கே தெரியாத பல விஷயங்களை டீகோட் பண்ணி நாளைக்கு ஒரு கும்பல் களத்தில் இறங்கி கம்பு சுற்றுமே, அவங்க நினச்சா தான்ப்பா நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது.